ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வீடு கட்டியிருக்கோம் இல்லையா காங்கிரீட்ல. ஸோ அந்த காங்கிரீட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் இவ்வளோ சொன்னீங்க, எவ்வளோ ரேட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு எல்லாமே சொன்னீங்க. ஆனால் இந்த வீட்டோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்னீங்க. ஸோ காங்கிரீட்ல வீடு கட்டுறதே ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் தான். சரி, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, வீடு வந்து எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் நல்ல வியூஸ் போயிருச்சு, மில்லியன் கணக்குல வியூஸ் போச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் வேற கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இது என்ன இவர் வந்து இவ்வளோ ரூபாய்க்குலாம் கம்மியாக வீடு கட்டி தர முடியுமா, இது ஃபேக் பண்ணுறாரு, பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உண்மையான வீடியோ இல்லை, ஃபேக் வீடியோ, பப்ளிசிட்டிக்காண்டி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க இருக்கு. அது வந்து கடைசியில் வந்து கம்ப்ளைண்ட் அடிச்சு விட்டு அந்த வீடியோ தூக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்புறம் நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஃபேக் ஆகும் எனக்கே ஒண்ணுமே புரியல. நாங்க வந்து வீடு அஸ்திவாரம் போட்டதுல இருந்து ஃபுல்லா வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ரெகுலரா பாக்குற உங்களுக்கும் தெரியும். ஸோ இவ்வளவு அமௌண்ட்ல பண்ண முடியும் அப்படின்னு இவர் ஒரு ஆளா இருந்து கட்டி காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் இதை வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்றாங்க. இது என்னன்னே புரியல. அந்த வீடியோல கொண்டு நானே கட்டித்தரேன், எல்லா பேரும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன். இது அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. என்ன சொல்ல அப்படி சொல்லியிருந்தாங்களும் தப்பு கிடையாது. என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் எல்லாம் முடிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல பண்ணியிருக்கோம், இதை எடுத்து நீங்களும் பண்ணினீங்கன்னா நீங்களும் கம்மியா பண்ணலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்கோம். இப்ப பாத்துக்குங்க, மக்களுக்கு எது நல்லதே பண்ணிடக்கூடாதாட்டு இருக்கு, எதுவுமே சொல்லிடக்கூடாதாட்டு இருக்கு. இதுக்குன்னு ஒரு கும்பல் அலையுதுங்க, பாத்துக்குங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா அதுக்கு கீழே கமெண்ட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு இது ஃபேக் வீடியோ, இது எப்படி உண்மையா இருக்கும். ஒரு சில நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க, ஆனா நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, வீடு நல்லா கட்டியிருக்கீங்க, இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல எப்படி உங்களால பண்ண முடிஞ்சு, ரொம்ப வாழ்த்துக்கள்லாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்றாங்க. ஒரு சில தற்கூறிங்க வந்து இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து காங்கிரீட் வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த காங்கிரீட் வீடு கட்டினதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வேலை எதுவோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம செங்கல் வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வால் செவர் இருக்கு இல்லையா, 9 இன்ச்சு கட்டுவாங்க. நம்ம பூச்சி கணத்தோட சேர்த்து 10 to 11 இன்ச்சு பக்கம் வரும். பட் நம்ம காங்கிரீட் வீடு கட்டுறப்ப என்ன அப்படின்னா 6 இன்ச்சு தான் நம்மளோட செவரோட திக்னஸ். அதனால நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10 ரூம்லேயே 6 இன்ச்சுக்கு செவர் எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட செங்கலுக்கும் காங்கிரீட்டுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு பக்கம் நம்ம ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அப்போ என்னாச்சு, உங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் நிறைய கிடைக்குது பார்த்தீங்க. அப்போ வீடு ஃபுல்லாக இருக்கிறப்ப ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். அது வந்து ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அந்த நில ஜன்னல் இதெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செங்கல் வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்குன்னு ஆசாரி வந்து தனியாக ஃபிட் பண்ணணும், இதுக்கெல்லாம் அமௌண்ட் தனியாக ஆகும். ஸோ நம்ம காங்கிரீட் வீடு கீழே இருந்து செவரு மேலே எழுப்புறப்ப என்ன அப்படின்னா, நம்ம நிலையும் ஜன்னலும் வச்சு தான் நம்ம ஊற்றுறோம். ஸோ எல்லாமே நானே தான் பண்ணேன், வச்சு தான் நம்ம ஊற்றுறோன்னு இருக்கப்போ அதுக்கு தனியாக லேபர் கொடுக்க தேவையில்லை. ஸோ அது வந்து அதுலேயே வந்துடுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம காங்கிரீட் வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிளம்பிங் எல்லாமே வந்து பில்டினா செவர் எழுப்புறப்பே உள்ட்ரே வச்சு நம்ம ஊற்றிடுறோம். ஓகேங்களா, அது ஒரு பெனிஃபிட். ஆனால் செங்கல் செவரில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் செவர் அறுத்து ஃபிளம்பிங் எலக்ட்ரிக்கல் எங்கெங்கே வரணுமோ எல்லாம் அறுத்து இப்படி வைக்கிறதுனால அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தானங்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே சேர்த்து ஒரு 1 லட்சம் ரூபா கொஞ்சம் பக்கம் வருதுன்னு வச்சுங்களேன். 1 லட்சத்துக்கு மேலே தான் வரும். லேபர் மட்டும் சொல்கிறேன், 1 லட்சம் அப்ராக்சிமேட்டாக வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் நம்ம காங்கிரீட்டுக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் 50,000 சம்திங் இப்படி தான் நான் கொடுத்தேன். ஏன் அவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னா, நம்ம இதை அறுத்து நம்ம எடுக்கிறதுனால கூலி அதிகமாக இருக்கும் இந்த செவரு அறுத்து எடுக்கிறப்ப. ஸோ இதுக்கு வந்து அறுக்கிற வேலையே கிடையாது. ஏன்னா எல்லாமே நான் தானே பண்ணிடுறேன், பிளான் எல்லாமே போட்டேன், ஒயர் பாக்ஸ் எல்லாமே நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எலக்ட்ரிஷியனுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, ஒயரிங் இழுக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப வீடு கட்டுறதுல பிரெயினுக்கு ரொம்ப ஒர்க் இருக்குங்க. அது மட்டும் நான் பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொரு வேலையும் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டே இருப்பேன், பக்காவாக எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா காங்கிரீட்டை ஊத்துனது கலவையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இதை உடச்சி கிடிச்சு எதுவும் மாற்ற முடியாது. பக்காவாக இருந்தால் எந்த இடத்துல சுவிட்ச் போர்டு வரணும், எந்த இடத்துல அந்த பைப் லைன் வரணும், எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி தான் ஒன்னொன்றுமே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப வந்து பட்ஜெட் சேவிங் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பூச்சி வேலையே கிடையாது. இப்போ செங்கல் வீட்டுக்கு வந்து செங்கல் வச்சு கட்டிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வெளியிலையும் பூசுவாங்க. ஸோ இந்த நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பூச்சி வேலையே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம 2 சைடும் பிளைவுட் வச்சு சேனல்லாம் வச்சு காங்கிரீட் கரைச்சி ஊற்றி அடுத்த நாள் காலையில் இறக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஷைனிங்காக இருக்கும். பூசுறதை விட இது தோத்து போயிடும். செவர் அந்த அளவுக்கு பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா அந்த பிளைவுட்லாம் ஆயில்லாம் வேற அடிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், அதே வளவலன்னு இருக்கும். அதுக்கு மேலே வேற அந்த ஆயில்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த செவுர் வந்து நல்லா வளவலன்னு சூப்பராக வந்துடும். ஸோ அதனால
பூச்சை விட இது நல்லா அதிக ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பூச்சி வேலை பண்ணுறப்ப அதிகமாக கூலி பிடிக்கும், புரியுதுங்களா? அதிகமாக லேபர் பிடிக்கும். கொத்தனா இருக்குன்னா எவ்வளோ கூலி கொடுத்து நம்ம கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பூச்சி வேலை இல்லை அப்படின்றப்ப பூச்சி வேலை இல்லை அப்படின்றப்ப இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம செங்கல் வீட்டுக்குன்னா பூச்சி வேலைக்கு வந்து பி சாண்ட் தேவை. இந்த வீட்டுக்கு பி சாண்டே தேவையே இல்லை. இந்த நம்ம வீடு கட்டி இவ்வளோ தூரம் வீடு கட்டிட்டோம், இதுக்கு பி சாண்டே நம்ம யூஸ் பண்ணலை. புரியுதுங்களா? எவ்வளோ நமக்கு ரேட்டு கம்மியாகுது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பெனிஃபிட்ஸு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வீடே வந்து நம்ம காங்கிரீட்டில் தான் நம்ம கட்டுறோம். அப்படின்ட்டு இருக்கப்ப நம்ம வந்து ஒரு காங்கிரீட் மிஷினை வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து கூலி 1500 சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வீட்டு வேலை முடியறதுக்கு வந்து 3 மாதம் ஆகுது. ஒரு நாளைக்கு 1500 அப்படின்னா 3 மாதத்துக்கு 1,35,000 வருது. இது மிஷின் ரேட்டு மட்டும்தான், வாடகை மட்டும்தான். இது இல்லாமல் நம்ம டீசல் ஊற்றணும். ஸோ அது வந்து ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1,40,000 பக்கம் வருது. நான் அவ்வளோக்கெலாம் எடுக்காமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 25,000க்கு கோயம்புத்தூரில் ஒரு ஆஃப் பேக் சைனா மிஷின் ஒன்று வாங்கினேன். நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 மாதம் ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் 20,000க்கு விற்றுட்டேன். சிம்பிள். எவ்வளோ பாருங்கள். நம்ம வந்து இன்ஜினியர் கிடையாது, பெரிய வீடு வீடாக கட்டி விற்கிற இன்ஜினியர் கிடையாது. ஸோ அதனால் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த மிஷின் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 1,50,000 2 லட்சத்துக்குலாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கட்ட போகிறது ஒரு வீடு, நமக்குன்னு உண்டான வீடு. ஸோ அதுக்கு தகுந்தப்பல காம்பேக்டாக ஒரு மிஷின் இருந்தால் போதும். அதுக்கு ஒரு 20,000க்கு வாங்கினேன். இந்த பாருங்கள், வேலை முடிஞ்சிச்சு, 20,000க்கு வித்துட்டேன். ஸோ அப்போ இதே நான் வாடகை கொடுத்துருந்தா 1,40,000. இப்போ இதில் உங்களுக்கு புரியுதா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையிலையும் நான் வந்து பைசா மிச்சம் பண்ணேன். இது ஒரு பெனிஃபிட். ஸோ அடுத்தது போயிட்டீங்க அப்படின்னா, நம்ம இந்த காங்கிரீட் வீடுக்கு அச்சு இருக்கு இல்லையா, பிளைவுட் இங்கிட்ட ஒரு பிளைவுட் அங்கிட்ட ஒரு பிளைவுட் போட்டு நம்ம சேனல்லாம் போட்டு புல்லட் போட்டு டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், நானாக செட் பண்ணி வச்சது. இதே நம்ம இப்படி இல்லாமல் நம்ம இதை வாடகைக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கிடைக்காது, சின்ன சின்ன இரும்பு பிளேட்டாக தான் கிடைக்கும். வாடகை அதுக்கு வரும். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வாடகைன்னு போயிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 1 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன். வாடகை மட்டுமே அவங்க வந்துடும். நம்ம ஃபினிஷிங் கிடைக்காது. பட் ஆனால் நான் வந்து இரும்பு சேனல் பிளைவுட் இதெல்லாம் செஞ்சதுனால 1 லட்ச ரூபா பக்கம் ஆச்சு. இப்போ நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிளைவுடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை மறுபடியும் கட் பண்ணி நமக்கு தேவையான கபோர்டு பீரோ இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி செஞ்சுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பிளைவுட் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு வேலையும் பண்ணிக்கலாம். அதே பொருளை நம்ம வந்து இரும்பு சேனல்லாம் மேலே எதுவும் ஆஸ்ரா சீட்டு போடுறோம் அப்படின்னா சேனல் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளைவுட வந்து சேனல் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்க்கா நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் அதை யூஸ் பண்ணல, உங்க பிளைவுட நீங்களும் அதே மாதிரி கபோர்டு நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு அறுத்தரலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அறுக்க மனசு வரல. ஏன் அப்படின்னா அந்த பிளைவுட வந்து பண்ணுறது கஷ்டம், அறுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நான் 1 லட்ச ரூபாய்க்கு செஞ்சது வேறு 40,000 கொடுத்துட்டு வேறு யாராவது வீடு கட்டுறதா இருந்தால் எடுத்துக்கங்க. ஏன்னா அது மறுபடியும் செஞ்சால் 1 லட்சம் பக்கம் வரும். அதை விட அது பண்ணுறதுக்கு ஐடியா பயங்கரமாக வேணும். ஸோ நான் வீடு கட்டுறப்ப எனக்கு யாரும் அப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ணல. அதனால தான் நான் 1 லட்ச ரூபா பக்கம் போட்டு நான் வந்து இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு தரேன், அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பிளைவுட்லாம் எடுத்து நம்ம வீட்டு வேலை முடிச்சதுக்கப்புறம் அது வேஸ்ட் கிடையாது, மறுபடியும் ஒரே கலர் 2 மங்கன்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ அதுவும் நமக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கபோர்டு வேலை இதுக்கெல்லாம் தனியாக பிளைவுட் வாங்குறோம் பார்த்தீங்களா, இந்த காஸ்ட் நமக்கு சேவிங்ஸ் ஆகுது. 1 லட்சம் பக்கம் நமக்கு சேவிங்ஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து நார்மலாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து செங்கலில் கட்டி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 8 மாதம் 1 வருஷம் பக்கம், குறைஞ்சது 1 வருஷம் ஆயிரம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடு வந்து டெய்லியும் வேலை, ஏன்னா நம்ம தானே எடுத்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வீட்டு ஓனர் அப்படின்னா நீங்களே இறக்கி தான் பண்ண போகிறீங்க. நான் சொல்கிற பிளான்லாம் அப்படி தான். அப்படி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரெகுலராக வேலை, டெய்லி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 3 மாதத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம். 3 மாதம் சூப்பராக முடிச்சிடலாம், தைரியமாக முடிச்சிடலாம். அப்படின்றப்ப லேபர் எவ்வளோ கம்மியாகுது உங்களுக்கு, புரியுதுங்களா? நீங்கள் தான் இன்னும் வேலை பார்க்க போகிறீங்க, பட் உங்கள் ஹெல்ப்புக்கு 2 நாள் வச்சு வேலை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துல வேலை முடிச்சுட்டா எவ்வளோ லேபர் உங்களுக்கு சிக்கணும். ஸோ இந்த வகையாகவும் நம்ம வந்து பைசாவை மிச்சப்படுத்தலாம். அடுத்து வந்து நம்ம வீட்டுக்குள்ளார இப்போ நம்ம இங்கிட்ட ஒரு பில்லர் போட்டு தான் நம்ம வந்து செவுரு எடுத்திருப்போம். செவுத்துக்குள்ளார கம்பி வருது. ஸோ அப்படின்றக்கப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் இது. இப்போ நார்மலாக செங்கல் வீட்டை ஒரு திருடன் வந்து உள்ள வரான் அப்படின்னா டக்குன்னு உடச்சி ஒரு செங்கலை ஈஸியாக கட்டி உருவிட முடியும். ஆனால் காங்கிரீட் வீட்டில் அப்படி கிடையாது. ஒரு திருடனே வரான் அப்படின்னா டக்குன்னெலாம் உடச்சி எடுத்துட முடியாது, செவுரை போட்டு கொதறணும். ஏன் அப்படின்னா ஒரு அடிக்கு ஒரு அடி உள்ள வந்து ஃபுல்லாகவே கம்பி போகுது.
அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு நிலநடுக்கமே வருது அப்படின்னா வராது, சும்மா ஒரு பேச்சுக்கான்னு சொல்கிறேன். ஒரு நிலநடுக்கமே வருது அப்படின்னா நார்மல் செவர்லாம் வந்து ஒரு அப்படியே ஒரு பூமி ஒரு ஆட்டம் கண்டிச்சு அப்படின்னா இப்படி சாஞ்சிரும் பில்டிங், ஓகேங்களா. பட் ஆனால் இந்த செவர் காங்கிரீட் செவர் என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, உள்ற வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி உள்ற வந்து அள்ளு போட்டு 8 mm கம்பி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்றக்கப்ப நமக்கு சாஞ்சாலும் ரப்பர் மாதிரி இப்படி ஷேக் இருக்குமே தவிர உடஞ்சி கீழே உழுகாது. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பெரிய பெரிய பாலம், அப்புறம் வந்து இந்த நகைக்கடை, இது எல்லாமே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காங்கிரீட்டில் தான் கட்டுவாங்க. ஏன் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங். இதுக்கு முன்னாடி அப்படி கட்டினாங்களா இல்லை இப்போ கட்டிட்டு இருக்காங்க? முன்னாடியே அப்படிதான், இதுக்கு முன்னாடிலேருந்தே அப்படிதான், ஓகேவா. எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம காங்கிரீட் தான் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தது வந்து நமக்கு இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே பி சென்டே தேவைப்படல. இப்போ நார்மல் செங்கல் வீட்டுக்கு எவ்வளோ பூச்சி வேலைக்கு பி சென்ட் தேவைப்படும். ஸோ இது பி சென்ட் தேவையில்லை. எம் சென்ட்லேயே நம்ம எல்லாமே வந்து நம்ம ஜல்லியை கலக்கி ஊற்றி கரைச்சி முடிச்சு இல்லை வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, ஓகேங்களா. இது ஒரு பெனிஃபிட்ஸு. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நான் ஒன்று சொல்லவா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அதுலேயே நீங்கள் உடஞ்சிருவீங்க, நீங்கள் ஃப்ளாட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லவா. இவ்வளோ தூரம் சொன்னதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆமாம், நான் இப்படிலாம் பண்ணதுனால குறையுது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக புரியும். என்ன அப்படின்னா, ஒரு டிப்பர் இருக்குன்னு வச்சுங்க, இப்படி தூக்கி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சாட்சி கொண்டு தெரியுங்களா, பெரிய டிப்பர். அந்த டிப்பரோட சைஸ் வந்து 4 யூனிட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 யூனிட் சேர்ந்தது தான் ஒரு டிப்பர். அந்த டிப்பர் நிறையா செங்கல் வீட்டுக்கு நம்ம செங்கல் ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 8000 கல் பிடிக்கும் ஒரு டிப்பர் நிறையா. அது 4 யூனிட் சேர்ந்து தான் ஒரு டிப்பர். 8000 கல் பிடிக்கும். ஒரு கல் 10 ரூபா அப்படின்னாலும் 8000 கல் எவ்வளோ ஆச்சு? 80,000 ஆச்சு, சரிங்களா. இதே நம்ம காங்கிரீட் வீட்டுக்கு அதே 4 யூனிட் மதிப்புள்ள ஒரு பெரிய டிப்பரில் முக்காச்சல்லி பிடிச்சோம் அப்படின்னா அதோட விலை வந்து வெறும் 13,000 தான். புரியுதுங்களா? 12,000 13,000 தான். ஆமாம். அப்போ 80,000 எங்கே இருக்குது? அதே ஒரு டிப்பரில் 4 யூனிட் மதிப்புள்ள ஒரு டிப்பரில் ஜல்லி வெறும் 12,000 13,000 எங்கே இருக்குது? ஸோ 12,000 இதில் நீங்கள் 80,000 12,000 கழிச்சிட்டா 68,000 ரூபா வருது. புரியுதுங்களா? சிமெண்ட்டு, எம்சாண்ட் இதெல்லாம் விட்டுருங்க, நான் மேஜராக சொல்கிறேன். ஸோ செங்கல் வீட்டுக்கு மேஜராக செங்கல் தேவை, காங்கிரீட் வீட்டுக்கு மேஜராக ஜல்லி தேவை. இப்போ அந்த லோடு புரியுதா உங்களுக்கு கணக்கு? ஸோ இதுலேயே 68,000 பக்கம் நம்ம மிச்சம் பிடிக்கிறோம். இப்போ தெரியுதுங்களா, நான் வெறும் ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 1500 1400 கட்டியிருக்கேன் அப்படின்னா எப்படி கட்டியிருக்கேன்னு இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரி தாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பிரில்லியண்ட்டாக யோசிச்சு இதை இப்படி பண்ணலாம், எப்படி அமௌண்ட் வந்து காசு வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், இதை எப்படி கம்மியான பட்ஜெட்டில் பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணனால தான் எங்களால் இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் பண்ண முடிஞ்சுச்சு. நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளவு பார்த்துட்டு சாருக்கு ஒரு ஊத்தாப்புன்ற மாதிரி சொல்லாதீங்க. வீடு நான் கட்டித்தர மாட்டேன், நான் பண்ணதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நீங்க வீடு கட்டி தருவீங்களா? நான் வீடு கட்டி தர மாதிரி ஐடியா கிடையாதுங்க. என் வீட்டுக்கு நான் இப்படிலாம் போட்டு உழைச்சிருக்கேன், அதனால நான் இவ்வளோ கம்மியாக கட்ட முடியுது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்க, ஆனால் 1400 தான் நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, எனக்கு நீங்களும் அதே மாதிரி கட்டி தரீங்களா? ஏப்பா, என் வீட்டுக்கு நான் உழைச்சேன், அதனால இந்த அமௌண்ட் வந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு நீங்களும் உழைச்சிங்கன்னா, ஏன்னா இதில் கொத்தனாரோட வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு எல்லா வேலையும் கொத்தனாரை தான் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமம்னு சொல்லலாம். ஏன்னா பூசுறது இது வந்து கொத்தனார் மேஜர் பார்க்குற வேலையே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது அப்படின்னா இந்த பில்லர் எழுப்புறது இதுக்கு மட்டும் வேணால் கொத்தனார் கூலி கொடுத்து சும்மா வச்சுக்கோங்க. ஒரு பில்லர் எழுப்புறது வரைக்கும், பெல்ட் போட்டு எழுப்புற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னா நல்லா வெயிட் தூக்குற ஆள் தான் தேவை. அதனால் நீங்கள் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு 2-3 நாள் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அந்த வீடை கட்டி முடிச்சிடலாம். அப்புறம் நம்மக்கிட்ட ஏற்கனவே பார்த்தா அந்த பிளைவுட், அந்த இரும்பு சேனல் எல்லாமே அப்படியே செட்டாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து யாருக்காவது வேணும்னா வாங்கிங்க. இன்னும் என்கிட்ட அப்படியே தான் இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க, சும்மா டைம் பாக்ஸ் இந்த மாதிரிலாம். நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டுறீங்க, எனக்கு அவசியம் வேணும் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா எனக்கு வந்து யாரும் அப்படி தரல, புரியுதுங்களா? 1 லட்சத்துக்கு மேலே ஆச்சு அதை நான் தயார் பண்ணுறதுக்கே. நான் இப்போ வெறும் 40,000 to 50,000 தான் கொடுக்குறேன். வேண்டவங்க அதை எடுத்துக்கங்க, செம்ம யூஸ்ஃபுல். ஏன்னா அது செய்கிறதுக்கே 3 மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ நான் ரெடியாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், இவ்வளவும் கேட்டுவிட்டு மறுபடியும் சாருக்கு ஒரு ஊத்தாப்போம் நீங்களே வீடு கட்டி கொடுத்துருவீங்களான்னு மட்டும் கேட்காதீங்க. நான் ஐடியா தந்துடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா எதுக்கு மறுபடியும் சொல்கிறாரா, நிறைய பேர் கால் பண்ணி அதே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஒரு விஷயமா இருக்கு. நான் கட்டித்தர மாட்டாங்க, எனக்கு அது வேலை கிடையாது. என் வீடு நான் கட்டிக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாமே ஒரு வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு கனவுல இருந்த பையன் தான் நானுமே. அதனால தான் நம்ம இப்படி பண்ணதை எல்லா பேருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 2
2 பேர் கட்டிக்குவாங்கல்ல. நீங்கள் பாருங்களேன், இதை நானே கட்டி கொடுத்து ப்ராஃபிட் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், எனக்கு அது கிடையாதுங்க. ஏன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். ஸோ என்ன மாதிரி எல்லா பேருமே கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க. நீங்களும் அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இல்லாமல் இல்லை அப்புறம் எப்படி கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு தேவையான செட்டப்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். காங்கிரீட் மிஷின்லாம் நான் வித்துட்டேன், சரிங்களா. இந்த பிளைவுட், அந்த இரும்பு சேனல், போல்டு இதெல்லாம் செட்டாக இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் பைசா கொடுத்து வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட வீடோட பெனிஃபிட்ஸ், சரிங்களா. இவ்வளோ கம்மியாக கட்டியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணனால தான் என்னால் கம்மியாக பண்ண முடிஞ்சது. சரி, ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.